Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே முதல் மணி நேரங்களிலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது பெரிய பாக்கியம். இந்த ஆராதனை மூலமாக உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்வது எங்களுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எவாஞ்சலிக்கல் டீம் மூலமாக, சாரோன் டிவியின் மூலமாக நம்முடைய நேர்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்ப்பதில்லை, உங்களுடைய வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே உங்களை நாங்கள் சந்திப்பதில்லை, உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் கொடுத்த ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது, ஆனால் இருக்கிற இடங்களிலே தேவனோடு இடைப்பட போகிறோம். கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். மகத்துவமான தேவனுடைய மகிமையை சொல்லி அவரை துதிக்க போகிறோம். ஆமென். நம்முடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற கர்த்தர். எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவரை துதிக்கிறோமோ அந்த இடத்துல இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர். ஆமென். அவர் நம்மளோடு இருக்கிறவராய் இருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தேவன் நம்மளோடு ஜெபிக்கும் பொழுது நம் மத்தியிலே நெருங்கி வருகிற நல்ல கர்த்தரா இருக்கிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஒருவேளை மூட முடியாத சூழ்நிலைங்கன்னா உங்களை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து நம்ம தேவனை உயர்த்த போகிறோம். ஆமென். கர்த்தரால் ஆமென். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய் எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மேல் பட்சமாய் இருக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நோக்கமாய் இருந்து எங்களோடு உறவாடுகிறதை விரும்புகிற எங்கள் நல்ல தகப்பனை இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நாமே இப்போ ஒரு குழந்தையை தூக்கி சுமந்து அற்புதமாய் நடத்துறீங்க. தேவன் நாமே ஒரு தகப்பனை போல உங்களுடைய தோளிலே எங்களை ஏந்தி விடுறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மே மாதம் முழுவதும் தேவன் அற்புதமாய் பாதுகாத்து வந்தீங்க. நேர எல்லாருடைய வாய்களும் அவருக்கு நன்றி சொல்லட்டும். எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் கடந்து சென்றாலும் எல்லா சூழ்நிலைகளும் தேவன் போதுமானவராகவே இருந்தார். அவருடைய கரம் நமக்கு போதுமானதாகவே இருந்தது. நம்முடைய குறைவுகளில் மத்தியிலும் தேவனுடைய நிறைவை காண தேவன் கிருபை பாராட்டினார். அதுக்காக நன்றி செலுத்துறோம். முடியாதவைகளை முடிய பண்ணினார். ஆமென். அதுக்காக நன்றி செலுத்தலாமே பா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. எத்தனையோ சுகவீனங்களில் இருந்து எங்களை நீங்க பாதுகாத்து கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னபடி தேவன் பொல்லாப்புகளுக்கும் வாதைகளுக்கு விலக்கி எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கால்கள் செருக்காதபடி தேவனுடைய கரம் எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் காரியங்கள் எத்தனையோ பேர் நெருக்கங்கள் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, சோதனைகளின் மத்தியில் நடந்து போனாலும் தேவன் தாமே எங்களை நீங்க திருப்திகரமாய் நீங்க வைத்து வைத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேர கண்களை மூடி அப்பா உங்க நன்றி. இருதயம் பேசட்டும். இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றி என்று சொல்லும் பொழுது அதன் மேல அது பிரியப்படுகிற கர்த்தர். நன்றின்னு சொல்லும் பொழுது எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அப்பெல்லாம் நன்றி சொல்லுவோம். நம்ம மீது கிருபை பெருகிறதா இருக்கு. நன்றி சொல்லுவோம் அப்பா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலோ உண்டோ என்று நாங்கள் பார்த்து எங்களை சரி செய்து நித்திய வழிகளில் நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உண்மையாய் துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு மாய்மாலமாய் அல்ல, ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஒரு வழக்கத்தின்படி அல்ல, உண்மையாய் உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய குறைகளை தேவன் பண்ணீங்கப்பா. அசுத்தத்தில் இருப்பவே ஆனால் அசுத்த உதவிகளை தேவன் நம்ம மாற்றி போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நாவுகளை விருத்த சேதனம் செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவருடைய அசைவார்த்தை எங்களுக்குள்ளாக உண்டாக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது தானே நாங்கள் எங்க இருந்தாலும் இந்த ஆவியானவருடைய பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அசைவாடுகிற ஆவியானவர், தூய்மையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை தூய்மைப்படுத்தி தகுதிப்படுத்துகிறாங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கேட்கலாமே? ஓ பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமாப்பா, உண்மையாய் கேட்கிற இடங்கள்ல தேவ ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊட்டப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஆகிலும் உடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்போமேயானால் அதனை அணுகுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தரும் சகலரும் பரிசுத்தமாகுகிறது உம்முடைய சித்தம். பரிசுத்தப்படுத்தும் என்று ஏங்கி நின்ற ஆத்துமாக்களை தேவன் பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்தினோம், தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துறோம். ஐயா, ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உண்மையாய் உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் பொறுப்படுத்த இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை கொஞ்சம் நேரம் பாடி ஆராதிக்க போறேன்னா, இந்த மாதத்தின் முதல் நாள் முதல் மணி நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். 1000 நாளை பார்க்கலாம் தேவனுடைய பிரகாரங்களிலே அமர்ந்திருக்கிற 1 மணி நேரங்கள் விலையேறப்பட்டதா இருக்கிறது. எல்லாரும் பாடி ஆராதிக்க போறோம். ஏன்னா அவர் துதிகளில் மத்தியில வாசம் செய்கிறவர், அவர் சர்வ வல்லவர். அவருடைய குணாதிசயங்களை, அவர் மகத்துவங்களை நம்ம வெளிப்படுத்தி நம்ம பாட போறோம். ஆமென். எங்கெங்கெல்லாம் துதிக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல நிரப்பதான் போகுது. ஒரு வீடுகளில் இருந்தாலும் வீடுகளில் நிரப்பும். ஒரு வாகனங்களில் நீங்க போயிருந்தாலும் வாகனத்துல தெய்வ பிரசனம் இருக்கும். ஒரு நீண்ட பிரயாணத்தில் இருப்பீங்களே ஆனால் தேவனுடைய பிரசனம் முன் செல்லும். ஆமென். இணைந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசல்களை தலைகளை வாஞ்சியாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா, மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். ஆமென்.
வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் பெரியவரே, மிக பெரியவரே, அனுதினம் ஜெயித்திடுவோம். அவர் பெரியவரே, மிக பெரியவரே, அனுதினம் ஜெயித்திடுவோம். வாசல்களே தலைகளையே வாஞ்சையை உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் நல்லவர், மிக நல்லவர், நன்மை செய்கின்றவர். அவர் நல்லவர், மிக நல்லவர், நன்மை செய்கின்றவர். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை என்றும் உள்ளது. அவர் தலைமுறையாய், மிக தலைமுறையாய் அடைக்கலமானவரே. அவர் தலைமுறையாய், அவர் தலைமுறையாய் அடைக்கலமானவரே. வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். வாசல்களே தலைகளையே வாஞ்சையாய் உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். மகிமையின் ராஜா மகத்துவ ராஜா மகிழ்ச்சியாய் வருகிறார். ஆமென். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உண்மை என்றென்றும் உள்ளது. அவர் தலைமுறையாய் நம்ம அடைக்கலமானவர். நம்மளுடைய தலைமுறைக்கும் நம்முடைய பிள்ளைகளின் தலைமுறைக்கும் தலைமுறையை அடைக்கலமான கர்த்தர். ஆமென். அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், யுத்தத்தில் வல்லவர், சர்வ ஞானி. ஆமென். தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது. ஆமென். அவர் கிருபை இருக்கிற போதுதான் நாம் பிழைத்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், சுகித்திருக்கிறோம், நலமாயிருக்கிறோம். எளியவர்கள் மேலே கிருபை பாராட்டுகிற நல்ல கர்த்தர். ஆமென். நாம் அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற தினம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு சகலதும் கோட்டையும் வெள்ளனும், நம்மளுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். அவரோ நம்மோடு இருக்கிறார். ஆமென். யாக்கோபுனும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உண்டாக்கின கர்த்தர் அவர். நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, நிலைப்படுத்தி அனுதினம் அவருடைய கரத்திலே நம்மை வைத்து இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென்.
தேவன் நம்முடைய நாமங்களை சொல்லி, அவருடைய மகத்துவத்தை சொல்லி, அவருடைய வல்லமைகளை சொல்லி நம்ம பாட போறோம். என்ன? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. அவர் யெகோவாயே கர்த்தர், அவர் யெகோவாயே தேவன். அவர் ஒருவரே நம்முடைய துதிகளுக்கும் மகத்துவத்துக்கும் நம்முடைய போற்றுதலுக்கும் உரிய கர்த்தர். ஆமென். அவர் ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை. ஆமென். அவர் பாடி மகிமைப்படுத்தலாமே. ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா மீட்பரே, யெகோவா கர்த்தரே, யெகோவா ராஜனே. எல்சடாய் எல்சடாய் எல்லாம் வல்லவரே, எல்சடாய் எல்சடாய் எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. மனுவேல் மனுவேல் கூடவே இருக்கிறீர், மனுவேல் மனுவேல் கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஆமென். எல்லா நேரம் தேவனுக்கு கொஞ்ச நேரம் துதிக்க போறோம், உதயத்த போறோம். யெகோவா ராஜா கர்த்தர், யெகோவா எல்ஷடாவாய் இருந்து சர்வ வல்லமையுள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவர். எபினேசராய் நம்மோடு இருந்து நமக்கு அனுதினம் உதவி செய்கிற கர்த்தர் உதவி செய்தாரா? இந்த மே மாதம் முழுவதும் தேவன் அருமையாய் பாதுகாத்து கொண்டார். ஒருவேளை இந்த வருஷத்தில் பகுதி வருடங்களில் வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, வருஷங்களின் நடுவிலே அவர் மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் நம்மிடத்தில் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிற ஆமென். இம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலாய் இருக்கிற கர்த்தர் இம்மட்டுமாய் உதவினார். ஆமென். அவர் நம்முடைய அவருடைய தோள்களில் இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படுகிற தேவையில்ல. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய வேண்டுதலின் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய தேவைகளை தெரிவிக்கும் பொழுது தேவன் அவைகளை பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். அவருடைய சமூகத்துல தேவ பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனா உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எல்லா கேள்விகளையும் தேவனுடைய சமூகத்துல வைக்கும் பொழுது
அவர் பார்த்துக் கொள்கிறவர். அதனால நமக்கு கவலைப்படுகிற தேவையில்லை. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனதுபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. வேதம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய விசாரணை ஒரு லெவல்ல இருக்கும், அநேகமாய் தாண்டி வராது. ஆனா தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விசாரிக்கிற கர்த்தர். ஒரு நொடி பொழுதிலே தேவனை கூப்பிடுகிற நேரங்களிலே நம்முடைய இடத்துல வந்து நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். தேவன் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால உங்களுடைய ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும்? தேவன் நம்முடைய தோள்களில் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய தோள்களில் இருக்கும் பொழுது அவருக்கு கவலையே ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பாடி மகிமைப்படுத்தலாம். விசுவாசமாய் அவருடைய தெரிந்தவர்கள் கண்களை மூடி பாடி ஒரு விசுவாச வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவர் தோள்களின் மேலே நாம் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் வந்திட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் வந்திட மாட்டேன். யெகோவா என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லையே. யெகோவா என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நேரம் கரங்களை தட்டி அவர்கள் மகிமைப்படுத்த போறோம். அவங்க யெகோவா ஈரே, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர்.
ஒருவேளை அநேகருக்கு தெரியாது, உங்களை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய தேவை என்பது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய மனைவியோ கணவனா இருக்கிற அவங்களுக்கு கூட உங்களுடைய தேவை என்ன என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை விசாரிக்கிற கர்த்தர், அவர் ஈரே ஆய் கர்த்தர், அவர் எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்கிற நல்ல தகப்பன். ஒருவேளை சுக வீணத்தோடு இருப்பீங்களா, தேவனுடைய சமூகத்துல வாங்க. தேவனுடைய சமூகத்துல கொடுக்கும் போது அவர் எல்லா சுகவீனங்களை நீக்கி சுகப்படுத்துகிற நல்ல கர்த்தர். நம்ம நோய்கள் எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே எல்லாவற்றுக்கான பரிகாரத்தை செலுத்தி ரத்தத்தினால் மீட்டு கொண்டார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு காரியங்கள் நடப்பதில்லை. தேவனுடைய சமூகத்தில் வரலாமே. அப்பா நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லலாம். அப்பா நேருக்கு வந்து அப்பா எங்களை நீ பார்த்து கொள்ளுகிற கர்த்தர், எங்களை விசாரிக்கிற கர்த்தர், எங்களோடு உறவாடுகிற கர்த்தர், எங்கள் மேல் அன்பு கொள்ளுகிற கர்த்தர், எங்கள் மேல இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், எங்கள் மேல தயவாய் இருங்கிற கர்த்தர், எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு நீண்ட நாட்களாய் நீ ஏதாவது காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீங்கன்னா இந்த நேரம் தேவனுடைய ஜெபிக்கிற நேரம், தேவனோடு இடைபெடுகிற நேரம். தேவனை வாழ்த்தி பாடணும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். ஆனா அப்படி விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது இந்த வைக்கப்படுகிற விண்ணப்பங்களை தேவன் அப்படி ஆம் என்று மாமன் என்று எடுத்து அவர் வைக்கப்படுகிற அந்த கொஞ்ச நேரம் கூட உங்கள் வாயில திறந்து உங்களுடைய இதயத்திலிருந்து நீங்க சொல்ல போறீங்க என்ன தேவையோ இருக்கிறதோ. ஜெபிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வேண்டுதலை தேவன் தான் அங்கீகரிக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க கொடுக்கிற சுகம் உங்களுக்கு உண்டாகும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமே அந்த வீட்டுக்கு பரிபூரணம் உண்டாகும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தெய்வீக சமாதானம், விருந்து போன உறவுகளை தேவன் சமாதானப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீண்ட நாட்கள் குடும்பங்களில் இருக்கிற கசப்புகளை தேவன் மட்டி போடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிக்னஸ் எல்லாத்தையும் மாட்டி போடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பொல்லாங்கன் எல்லா ஆதிக்கங்களை தேவன் மாற்றி போடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் எங்கள் குடும்பங்களை செழிப்பாய் நியாயமாய் நலமாய் நீ நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனை நோக்கி பார்க்கிற முகங்களை ஒரு பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர், ஒரு நாள் அவர்களை புறம்பே தள்ளுகிற கர்த்தர் அல்ல, உண்மையாய் கேட்கும் பொழுது அவர் விடுதலை அளிக்கிற கர்த்தர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேனியில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியமான மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏமே பாடி அவரை மகிமைப்படுத்தணும். பயப்பட வேண்டாம். தேவனுடைய எப்பெல்லாம் தேவன் மனிதரை சந்திக்கிறாரோ, தேவதூதர்கள் மனிதரை சந்திக்கிறாங்க, ஒன்னும் முதல் சொல்லுற வார்த்தை பயப்படாதே, 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 பயப்படாத சிறுமந்தையே, தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏமேன். பாடி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தலாம். ஏமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கரங்களை தட்டி பாடுவோமே. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும்
மறவாமல் உள்ளம் கையில் மறைந்தாரே. வழக்கத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வழக்கத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் நிலைத்து என்றும் நீவிப்பாய். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. நேரம் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து களிகூறுகிறோம். மகிழ்ந்து களிகூறுகிற நேரம் ஒரு முகத்துவமான நேரம், ஆராதிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற நேரம், நம்மேல் நோக்கமாயிருக்கிற நம்முடைய கர்த்தரை உயர்த்துகிற நேரம். எல்லாரும் நேரம் வாயில தந்தப்பா உங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. எத்தனை நல்ல தேவன் நீங்க, எத்தனை மகத்துவம் இருந்தவர். வானத்தையும் வான சராசரங்களையும் வார்த்தையினாலே படைத்த நல்ல கர்த்தர் எங்களோடு உறவாடுகிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவன் தாமே எங்க மத்தியிலே உறவாடுகிறதே உங்களுக்கு பிரியமா இருக்கிறதுன்னு சொன்னீங்களே. தேவன் தாம் உலகத்தை எல்லாம் படைத்து விட்டு எல்லா நாட்களிலும் சாயந்தர நேரங்கள் யாருன்னா ஏவாளோடும் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் உறவாடினார் என்ற வார்த்தை சொல்கிறேன். மனுஷனோடு உறவாடும் பொழுது அவருக்கு ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி. ஏன்னா மனுஷனோடு உறவாடுறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா நாம் அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம சிருஷ்டியாய் இருக்கிறோம். தேவனுடைய சாயல் நமக்குள்ளாக இருக்கிறது. அனுதினம் நம்ம தேவனை போல அவரை போல நம்ம மறுதினம் மாற தேவன் கிருபை கொடுத்து இருக்கிறார். அதனால கொஞ்ச நேரம் உதயத்தலாமே சொல்லும் பொழுது அவருடைய மனம் குளிர்றதா இருக்கிறது. அவர் நன்றி என்று சொல்லும் பொழுது, வாழ்க என்று சொல்லும் பொழுது, வளவரே என்று உயர்த்தும் பொழுது அதில் அவள் களி கூர்ந்து மகிழக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். அது சொல்லும் பொழுது என்னவானா நம்மளுடைய தேவனுடைய வல்லமை நம்ம இடத்துல கிரியை செய்கிறதா இருக்கிறது. நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, நம்மளை திறந்து அவர் மகிமைப்படுத்தும் பொழுது தேவ வல்லமை ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளாக எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குகிறதா இருக்கிறது. நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியானவர் வரும் பொழுது நம்ம எல்லா குறைகளையும் நீக்கி தேவன் தாமை பரிபூர்ணப்படுத்துகிறவர்கள். ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எல்லாரும் எல்லா நிலைகளிலும் நிறைவானவர்கள் அல்ல. ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல கர்த்தர். அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா இடங்களிலும் உண்மைதான் நம்புவேன், எல்லா இடங்களும் உண்மையே நம்பி இருப்பேனையா, உண்மை போல வாழ்வேன், உண்மையே சார்ந்திருப்பேன், உங்களுக்குள்ளாக மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லுங்களேன். அப்பா அப்படியே அந்த அனுபவங்களை உங்களை அனுதினம் தரும்படி நான் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா தேவன் விரும்புகிறது அவரை போல வாழணும், அவரையே சார்ந்து இருக்கணும், அவரை மட்டுமே நம்பணும். அதுதான் அவருக்கு விரும்புகிறார். வாயில அடிக்கல சொல்லுவாப்பா நம்புவேன், உன் மட்டும் நம்புவேன்னு சொல்லும் பொழுது அதுமே அவர் பிரியப்படுகிற நல்ல கர்த்தர். நான் நிற்கும் பூமி நிலை குழைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குழைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவே என் நேசன் ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவே என் நேசன் ஒருவரை.
ஒருவரை சொல்லலாமே. நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லலாமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாருடைய வாயிலும் கொஞ்ச நேரம் சொல்றேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருவேளை நீ எந்த சூழ்நிலைத்தாலும் உன் வாய்கள் முணுமுணுக்கட்டும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நேர சொல்ல எல்லாரும் சொல்லப்பா, உங்க நம்புவாப்பா. ஒருவேளை நான் கடந்து போற சூழ்நிலை கையை மீறி போனாலும் நாங்க நம்புகிறோம் என் தேவனை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழ்நிலையில் கொல்லப்பட்டவங்களே உள்ள அவள் விசுவாசத்துல என் தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் விடுவிக்க வல்லவர், அவள் விடியமே போனோம். நாங்க நம்புவோம், அவரை மட்டும்தான் ஆராதிப்போம், அவரை மட்டுமே நாங்கள் பிடித்துக் கொள்வோம், அவரை மட்டுமே நாங்கள் சார்ந்து கொள்வோம். அவர் எல்லாவற்றையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். யோபு சொன்னாரே, ஒரு இருந்த எல்லாம் அழிந்து போனது, அவர் நம்பிக்கைன்னு வைத்திருக்கிற எல்லா ஆஸ்திகள் அழிந்து போன, அவர் சார்ந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அழிந்து போனாங்க. மனைவி அவர் விட்டு தூரமாய் போய்விட்டாள். நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் யோது பக்தன் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து நன்மைப்பட்ட நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி? ஓ, அந்த விதமான அனுபவம், ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள தாங்க நேரம் கேங்க. ஆராதனை என்பது தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்பது, அவர் உயர்த்தி பாடுவது, அவரை மகிமைப்படுத்துவது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தெய்வ சமூகத்தில் விட்டுக் கொடுத்து அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் கொடுக்கிறது. நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாருடைய வாய்ப்பு நேரம் இந்த வார்த்தைகளை தேவன் பிரியப்படுகிறவர். ஆமென். சொல்லட்டும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஒருவேளை கழிப்பின் மேலையில் இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நேரத்தில் இருக்கலாம். அந்த இடத்துலயும் தேவனை உயர்த்தணும். தாழ்வில் நிலையில இருக்கலாம், ஒருவேளை வனாந்திர வழியில நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்திலே தேவனை உயர்த்தலாம். சொல்லலாமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, அவருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் உள்ள சிந்தையை எங்களுக்குள்ளாக அனுதினமாக கேட்டோம். எங்களை காண்கிறவர் கிறிஸ்துவை காணுகிற ஒரு அனுபவங்களுக்குள்ளாக போட்டோம். ஒரு வார்த்தை சொல்கிறபடி நாங்கள் அந்த உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் கிறிஸ்துவின் சுவாசத்தை அனுதினமும் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வதாக இருக்க எங்களுக்கு விஷயங்க. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த மாதம் நாங்கள் இழந்து போனதில் சுதந்திரித்து கொடுக்கிற மாதமாய் அமைய தேவன் கிருபையின்படியே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். முந்தின சிறை பார்க்கிலும் நற்சீர் பெருக செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். முழுதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரை துதித்து ஆராதிப்பது எத்தனை மகத்துவமான காரியம். எங்களோடு இணைந்து தேவனை துதிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டினா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. பிரைஸ் எவாஞ்சலிக்கல் டீம் மூலமாய் சாரன் டூவின் யோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை தியானிக்க, அவரை துதிக்க தேவன் கிருபை பாராட்டினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கவனித்து தாகமாய் தகனத்தோடு தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நினைக்கலாம். எல்லாருடைய கரங்களில் வேத புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனை நம்ம துதித்து ஆராதித்தோம். இப்பொழுது அவர் பேச நாம் கேட்க இருக்கிறோம். தேவன் நம்மோடு பேச விரும்புகிற கர்த்தர், அவர் நம்மளோடு இடைபடுகிற விரும்புகிற கர்த்தர். அவருடைய வார்த்தைக்காக நம்மை வந்திருக்கிறோம் கேட்கும்படியாய். அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லது. ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஜூன் மாதத்துல தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே நேரம் அவங்களுடைய உங்கள் கைகளிலே வேதாகமம் இருக்குமே ஆனால் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் நேராக வேதாகமத்துக்கு நேராக நாம் திருப்பலாம் நம்ம கவனங்களை. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் அதன் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். Whatever he says to you, do it. இந்த வார்த்தைகளை நான் விரிவுபடுத்த விரும்புகிறேன். Whatever he says to you, do it. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த உலகத்தில் அநேக சத்தங்கள் நம்மளை பாதிக்கிறதா இருக்கிறது. அந்த சத்தங்கள் நாம் அதன் கீழ்ப்படிய விரும்புகிறது. உலகம் நமக்கு பாதிப்பு உண்டாக்குகிறது. உலகத்தின் சத்தம் அதன்படி செய்ய நம்மை உலகத்தின் பால் நம்மை ஈர்க்கிறது. அநேக நேரங்களில் மாமிசத்தின் சத்தம் நம்மை அதன்படி செய்யும்படியாய் இழுக்கிறது. பிசாசானவன் அவனுடைய வார்த்தையின்படி நம்மை அவன் பக்கமாய் இழுக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
இந்த வேதாகத்தின் பிரதியை பார்த்துக்கலாம். இது இந்த வார்த்தையை சொன்னது யார்? மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் அறிந்ததே. கானா ஒரு கல்யாணத்துல முதலாவது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நடத்தின அந்த திருமணத்துல அற்புதத்துக்கு முன்னதாக மரியாள் சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை கிறிஸ்துவானவருடைய ஊழியம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அவர் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மரியாளுக்கு தெரியும். ஒரு உலகத்துக்கு தெரியும் அவர் யோசேப்பினுடைய குமாரன் என்று, தச்சனுடைய குமாரன் என்று தெரியும். ஒரு ஏழ்மையின் மகன் என்று தெரியும். அவர்களோடு இருந்த இளைஞன் என்று தெரியும். சிறுவன் என்று தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று மரியாளுக்கு நன்றாக தெரியும். தேவதூதர்கள் அவளுக்கு சொல்லும் பொழுது, கிருபை பெற்றவளே என்று வாழ்த்தி சொல்லும் பொழுது, தேவன் உள்ளத்திலிருந்து பிறப்பார் என்று சொல்லும் பொழுது, அவை எல்லாவற்றையும் மரியாள் தன் இருதயத்தில் வைத்து வைத்திருந்தாள். அவள் சொல்லுகிற நபர், நீ அவர் யார் என்று சொல்லுகிறாரோ அந்த நபரை குறித்ததான முழு அறிவும் மரியாளுக்கு அறிந்திருக்கிறாள். சிறுவனாய் இருக்கும் பொழுது 7 வயதிலே தேவாலயத்தில் இருக்கும் பொழுது வேதபாரர்களோடு, வேத ஞானிகளோடு, தீர்க்க தரிசிகளோடு சிறுவனாய் இருக்கும் பொழுதே தேவனுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி பேசினதை மரியாள் அறிந்திருக்கும் பொழுது அவளுக்கு தெரியும். மற்றவர்களின் பார்வையில் அது சிறு பையன். ஆனால் மரியாளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்பது. இப்பொழுது ஒரு பெரிய தேவை இருக்கிறது. திருமணம், ஒரு வைபவம், எல்லா மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்கும் பொழுது அந்த இடங்களில் நடந்த காரியம் குறைவு. அந்த குறைவிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒருவேளை மரியாளுக்கு அந்த தகவல், அந்த செய்தியானது இந்த மரியாளுக்கு அறியப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. மரியாள் சரியான ஒரு நபரை காண்பித்து கொடுக்க விரும்பினால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஒருவேளை எந்த தேவைகளில் நீங்க இருக்கிறீங்க எனக்கு அறியேன், நான் அறியேன். ஒருவேளை சுற்றி இருக்கிற நபர்கள் யார் என்று என்ன தேவை என்பதை அறியாதிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அநேக நேரத்திலே இதில் ஒரு வார்த்தையை நான் ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை நம்முடைய விருப்பத்தை விட அவர் அநேக நேரங்களில் சொல்வது இல்லை. ஏன்னா அவருடைய விருப்பம் வேறு விதமானது, அவருடைய நோக்கங்கள் வேறு விதமானது, அவருடைய செய்கைகள் வேறு விதமானது. ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாய் அவர் செயல்படுகிறதில்லை. ஒருவேளை குறைவுகள் இருக்கும் பொழுது அவர் நிறைவை தானாய் கொடுக்கிறதில்லை. அவர் சொல்லுகிற வழிகள் புதுவிதமாக இருக்கிறது. ஆமென். வேதவாசம் சொல்லுது, அவருடைய வழியின்படி நீங்க நடவுங்கள் என்று சொல்லி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு வேதத்திலே ஒரு நல்ல பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களிலிருந்து ஒரு 11 வசனங்கள் வரையும் ஒரு சம்பவம் நடக்கிறது. நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிரியா தேசத்தின் இராணுவ தலைவனாய் இருந்தான். அவனை குறிப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சிரியாவை அவளுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தவன் என்று சொல்லுகிறது. பெரிய ரட்சிப்பு கொண்டு வந்த மிகவும் பலசாலியான, திறமையான, நல்ல தகுதி படைத்த ஒரு நபர் இருந்தார். அவர் யார்? நாகமான். ஒரு உலகத்துக்கு அவன் தகுதி படைத்தவன். அவனுக்கு வீட்டில் இருந்த காரியங்கள், அவனுக்குள்ளாக இருந்த காரியங்கள் அவனுக்கு அறியும், அவனுக்கு வீட்டாருக்கு அறியும். அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். ஒரு உலகத்தின் பார்வையிலே மகாபராக்கிரமசாலி, மிகவும் ராஜாவுக்கு ஏற்ற நபர், உலகத்தின் பார்வையிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் வீட்டிற்குள்ளாய் தனி அறையில் தனிப்பட்ட நிலையில் அவனுக்கு தெரியும் அவன் ஒரு குஷ்டரோகியாய் இருந்தான். அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. சமாரியா தேசத்திலே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள், அவர்னாலே உங்களுக்கு இதற்கு குணமாக்கப்படும் என்ற செய்தி அவருக்கு வருகிறது. அவரும் அதை விசுவாசித்து எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி போகிறார், சமாரிய தேசத்தை நோக்கி போகிறார். அங்கு போகும்பொழுது
நடந்த காரியம் வேற. அந்த 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியானவர் என்ன சொல்லிவிடுகிறார்? நீ போய் அங்குள்ள யோர்தான் நதியில 7 தரம் குழி என்று சொல்லிவிடுகிறார். ஒருவேளை நாகமானுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? அவன் மிகவும் பலம் படைத்தவன், தகுதி படைத்தவன், உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவன். அவனை என்ன தீர்க்கதரிசியானவர் என்ன சொல்லியிருப்பார்? அவனை தொட்டு சுகமாக்கி தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்திருப்பார். ஆனா அங்க நடந்த காரியம் வேற. தேவன் செயல்படுகிற விதங்கள் வேற. அவர் போய் யோர்தானத்திலே 7 தரம் உன்னை முழுவதுமாய் நனை என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை யாரிடமா சொல்லும் பொழுது அவன் சிறிய தேசத்தில் இல்லாத நதிகளா, அங்கு இல்லாத நீரூற்றுகளா, அங்கு இல்லாமல் ஏன் யோர்தான் நதியிலே நான் குளிக்க வேண்டும் என்று, ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று ஒரு மிகுந்த கோபம் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான நபர்களின் மூலமாய் நடத்தப்பட்டு யோர்தான் நதியிலே குளித்து 6 தடவை முங்கி எந்திருத்தான். முன்னாகல. நான் 7ஆவது தடவை எந்திரிக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தையை போல அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டது. குஷ்டரோகமாய் இருந்த சரீரம் சிறு குழந்தையை போல மாற்றப்பட்டது. தேவன் செயல்படுகிற விதங்கள் வெவ்வேறு ஆயிருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் நம்முடைய நினைக்கிற படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதல்ல. நாம் எதிர்பார்க்கிற வண்ணம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற கர்த்தர் அல்ல. அவர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது அதிசயம். தேவனுடைய விருப்பம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பதே, தேவ பிள்ளைகள் மேலே பிரியமா இருப்பதே அவருக்கு மிகுந்த பிரியம். அதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தமும் கூட அதுதான். ஆனா அவர் நடத்துகிற விதங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அவர் நடத்துகிறார். அவருடைய தேவைகளின் மத்தியில், எதிர்பார்ப்புகளின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்களானா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சொல்லுங்க. அவர் சொல்லுகிறது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன விதமாய் சொல்லுகிறாரோ, அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அவைகளை செய்யும் பொழுது தேவனுடைய அற்புதத்தை நம்மளுடைய வார்த்தைகளில காண முடியும். அப்படி என்றால் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? அவர் என்ன சொன்னாலும் கேட்க ரெடி, தயார் என்று நீ சொல்லலாம். ஆனா அவர் சொல்லுகிற என்ன ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3 பகுதிகளாக பிரித்து அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று பாருங்க. முதலாவது எல்லாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6ஆவது அதிகாரம் 33வது வசனத்துக்கு நேராக நம்மை திருத்திக் கொள்வோம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது எல்லாருடைய வாஞ்சை, எல்லாருடைய விருப்பம். உயர்ந்திருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். எல்லாரும் நல்ல நல்ல நிலைகளில் இருக்க வேண்டியது ஒரு விருப்பம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் நீங்கள் விரும்புகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற, தேவன் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புகிற காரியங்கள் செயல்படுத்த வேண்டுமேயானால் என்னவாம்? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும். முதலாவது கணம் அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய திறமைகளிலே முதல் ஆண்மைகளை தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை முதலாவது கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லாருடைய மனங்களில் வரும்போது ஏதோ ஒரு பணத்து உதவி, ஒரு பொருளாதார உதவியை குறித்ததான காரியங்கள் நம்ம மனதிலே வரலாம். அவன் தேவன் எதிர்பார்க்கிறது அதுவும் ஒன்று. தேவனுக்கு நம்முடைய பணங்களினாலே, நம்முடைய செல்வத்தினாலே தேவனுக்கு நாம் கனம் செலுத்த வேண்டும், அது ஒன்று. அதற்கு மாறாக நம்முடைய நேரங்கள், நம்முடைய வாய்ப்புகள், நம்முடைய வசதிகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய தகுதிகள், நம்முடைய பலனை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய நாமம் உலகத்தில் மகிமைப்பட, தேவனுடைய சித்தம் நம்மளது செயல்பட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ மக்கள் அநேக பொறுப்புகள் உண்டு, அநேக வேலைகளின் மத்தியில் நம்ம ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம் முதலாவது தேவனுடைய நாமத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நாமம் மகிமைக்கும், அவருடைய தேவாலயம் கட்டப்படுவதற்காகவும், அவருடைய நாமம் இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுவதற்காகவும், அவருக்கு சாட்சியாகவும் வாழ்வதில் நாம் பிரயாசப்படும் பொழுது தேவன் மற்ற எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்னொரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 30:10 சொல்லுகிறது,
உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகவும் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுது அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் எவை? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் கற்பனைகள் என்பது எவை? புதிய ஏற்பாடிலே கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது முதலாவது தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம், அது முதலாவது கற்பனை. அதே போல மனிதனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். கற்பனைகளாவது யாவை? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 22:37-38 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கற்பனையாவது யாது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு சகல பாவங்களையும் மூடும். அநேக உறவுகளின் முறிவுக்கு காரணம் அன்பு இல்லாமை. உலக ஆதாயத்துக்காக அன்பு மறக்கடிக்கப்படுவது. கிறிஸ்தவமே அன்பின் அடிப்படையில் இருந்தது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நேசிக்கிறவர்களே நாம் நேசிப்பது மனித இயல்பு. நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிப்பது அது தேவனோடு விரும்புகிற குணாதிசயம். உள்ள தேவன் விரும்புகிறது நம்மளுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் நாம் சபிப்பவர்களை சபிக்க வேண்டாம், சபிப்பவர்களை நாம் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உள்ள தேவன் நடத்துகிற விதங்கள், அவர் சொல்லுகிற விதங்கள் வித்தியாசமானவை. தேவன் வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அதன்படி பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தெய்வீக அன்பு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது சகல கசப்புகளையும் சகல பலவீனங்களையும் மாற்றி விடுகிறதா இருக்கிறது. நாம் இருக்கிற இடங்களை மகிழ்ச்சியாய் வைக்கிறது. தேவன் சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஆனால் அன்பு கூறுவதில்லை. நாம் குறைவுபடாமல் ஒருவரை நேசிக்க தேவன் உதவி செய்வாராக. இன்னொரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்க்கு 16:15 மார்க்கு 16:15 சொல்லுகிறது, தேவன் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படும் பொழுது, இந்த பூலோகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து பரலோகத்தை எடுக்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு அன்பின் கட்டளை, நீங்கள் உலகம் என்று சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகம் என்று சென்று அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது தேவன் சொல்லுகிற வார்த்தை. நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் வாழ்ந்திருக்க ஒரு தேவனுடைய கற்பனையின் வார்த்தை எதுவென்றால், உலகம் என்றும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்காய் நாம் பாடுபட்டு மறிப்போமே, ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்க வரையும் அது நமக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். ஆனால் நித்திய வீட்டிலே நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய் அநித்தியமான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதித்துவது நம்முடைய நித்திய வீட்டுக்கு யுக யுகமாய் தேவனோடு இருக்க போற அந்த நாட்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கிறோம். நாம் செய்கிற ஆத்தும ஆதாயம் பரலோகத்தை மகிழ்விக்கிறதா இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, பரலோகத்தை மகிழ்விக்கிறதா இருக்கிறது. நித்தியமாய் அது நமக்கு பயன்படுகிறதா இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவளுக்கு லாபம் என்ன என்ற வார்த்தை சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எல்லாரும் நம்முடைய கொஞ்ச நேரம்
கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தேவனுடைய வார்த்தை இது ஜூன் மாதத்தின் 1வது நாளிலே நம்முடைய செவிகளுக்கு துணைக்கிற வார்த்தை. தேவன் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Whatever he says to you, do it. Do it. வார்த்தைகளை பார்த்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அவருடைய வார்த்தை வந்தது. அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ளுங்கள் என்று வந்தது. கற்பனையாவது யாது? உன்னிடத்தில் அன்பு கூறுதல் போல பிறனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்பது தேவனுடைய கற்பனை. கடைசியாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிரசங்கிக்கும் பொழுது தேவன் நம்மில மகிழ்கிறார். நாம் உலகத்துக்கு ஒரு ஒளியா இருக்க தேவன் விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஒரு போட்டுக்கலாம். கர்த்தாவே, தேவன்களோடு நீ பேசுனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெளிவாய் எங்களோடு நீங்க பேசுனீங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்க, அதை உணர்ந்து கொள்ள, நீங்க பேசும்போது அதை எங்கள் இருதயத்தில் அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, உமக்குள்ள காரியங்களை எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவனை கிருபதன்படியாக இந்த சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் அப்பா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும், எண்ணங்களும் ஒருமுகப்படட்டும். தேவனுடைய வார்த்தையை நோக்கி சொல்லப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதன்படி நாங்கள் சொல்லட்டும். சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் சொல்லுங்கப்பா. எங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய கிருபைதாங்க. சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என்னேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என்னேசுவே. திருமார்பில் நான் சார்ந்திருப்பேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சார்ந்திருப்பேன் மறுபிரயாண காலம் வரை. பரணே உந்தன் திருசுத்தத்தை அறிவதல்லோ தூய வலி. பரணே உந்தன் திருசுத்தத்தை அறிவதல்லோ தூய வலி. அப்பா, தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய சித்தத்தை அறிய, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதன்படி நாங்கள் உணர்வுள்ள அதை கிரகித்துக் கொள்ள தேவனை கிருபைதன்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ள, பிரத்யேகமா தேவனோடு பேசுகிற காரியங்களை நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபைதருவீராக. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்களுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் எங்கள் அனுதின வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அதமாக்கி போடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தெய்வீக சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க கீழ்ப்படிய கிருபைதன்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்திருக்க உதவி செய்வீராக. உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதம் தருவாராக. தேவன் நாமம் மேம்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.